ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இசைவாணி கானா பாடகி அவர்களுடைய குழு கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ். ஸோ அதில் ஒரு பாடல் வடசென்னை எப்படி இருக்கும் யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வடசென்னையில் அந்த கூவ நதியில் அந்த கரையில் நிறைய வீடுகள் இருந்தது. அதையெல்லாம் லஞ்சத்தை வாங்கி போலீஸ் எரிச்சிடுச்சு, அவங்களெல்லாம் அகற்றிடுச்சு, அதை மீட்கணும் அப்படின்ட்டு ஒரு பாடல். ஸோ சென்னையை நாங்கள் தான் உருவாக்கணும், இது கருப்பருடைய நகரம். ஸோ இந்த மாதிரி அந்த பாடல் போயிட்டு இருக்கும். ராஜாவாக இருந்தவங்க இன்றைக்கி நடுத்தெருவில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லைன் கூட வரும். ஸோ இப்போ என்னென்னா, இதனால் என்ன ஒரு இலக்கை அடைய நினைக்கிறாங்க இந்த மாதிரி பாடல்னால? அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ சப்போஸ் ஒரு பொண்ணை கணவன் பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விட்டு விட்டே துரத்திடுறான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கும்போது, என் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணான் தெரியுமா அப்படின்னா, செகண்ட் ஹஸ்பண்ட் மென்டல் ஆகிடுவான் முதல்ல, இல்லையா? ஸோ அதுதான் அங்கே விஷயம். அங்கே நடந்துச்சா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வைத்து ஒரு விஷயத்தை பல ரூபமாக திரித்து சொல்கிறது இந்த மாதிரி குழுக்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். மனிதர்களுடைய எமோஷனோட விளையாடுறது, மனிதர்களை ஒரு இப்போ அந்த பெண்ணை அதையெல்லாம் மரன்னு டாக்டர் சொல்லுவாரா, இல்லை நினச்சிக்கிட்டே இருன்னு சொல்லுவாரா? ஏன்னா அது கொஞ்ச நேரத்தில் அது மென்டல் ஆகிடும் அதே மாதிரியே இருந்தால். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள், இதே மாதிரி படங்கள் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஸோ அதனால் யாருக்காவது ஏதாவது லாபம் இருக்கணும். ஓகே, படத்தை எடுக்கிறவங்களுக்கு லாபம், பார்க்குறவங்களுக்கு மனநோய், நடக்காதது நடந்த மாதிரி, அப்படியே நடந்தே இருந்தாலும் அதுக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நடந்துச்சுன்னு சொல்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான லாபமும் கிடையாது. அதுவும் நமக்கு எப்படி வர்ணிக்கப்படுதோ அப்படி நடந்தே இருக்காது. நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் என்ன நடக்குது, அதேமாதிரி பாலஸ்தீன், உக்ரைன் ரஷ்யா கூட நம்ம இப்போ பார்க்குறோம். அதுவுமே எப்போத்துலேருந்தோ இருக்குது. பட் ஆனால் இப்போ பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியாது. இப்போ இஸ்ரேல் ஒரு புக்கை வெளியிடுறாங்க, ஒரு பாட்டை வெளியிடுறாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். ஸோ பாலஸ்தீன் மக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஹமாஸ் தீவிரவாதிகள், ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் அவங்க ஒரு புக்கை வெளியிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாகத்தான் அது இருக்கும். ஸோ இந்த 2 புக்கை வச்சுமே உங்களால் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2 பேருக்குமே உண்மை என்ன முழுசாக நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா இது பல பேர் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் சரியாகி ஒரு 3-4 தலைமுறை ஆயிடுச்சு. இப்போ அதை படிக்கிறதுனால, தெரிஞ்சுக்கிறதுனால யாருக்காவது ஏதாவது லாபம் இருக்குதா? ஏன் அப்படின்னா, இவங்க சொல்கிற விஷயத்தை பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பைபிளில் அல்லது குரானில் அவங்க காலத்தில் ரொம்ப மோசமாக உலகம் இருந்தது, ஸோ எங்களுக்காக இதை சுமந்தீரே ஆண்டவரே அப்படி இப்படின்ட்டு உருகி ப்ரே பண்ணுவாங்க. அதில் பைபிளில் ஒரு உண்மை இருக்கும், என்னென்னா எனக்காக அழாதீங்க உங்களுக்காக அழுங்கன்ட்டு இருக்கும். ஏன்னா உண்மையிலே இயேசு காலத்தில் அப்படிலாம் நடக்கவே கிடையாது, இல்லையா? நாளுக்கு நாள் உலகம் மோசமாக ஆகும். நம்ம ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடியே உலகம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ தான் மோசமாகிட்டு இருக்குது. ஸோ அப்போ அதில் சொல்லப்பட்டது நம்மளுடைய இப்போதைய கதை. மூதாதையர்களை நினச்சி வருத்தப்படுற மாதிரி முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தில் அவங்களுடைய கஷ்டம் கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க கஷ்டம் ஒன்றுமே இருக்காது. இதையே வேறு மாதிரி சொல்கிறோம் பாருங்களா. உங்களுடைய முன்ஜென்மம் இருக்குது இல்லையா, 2-3 தலைமுறை முன்னாடி,
அப்போ நீங்கள் அனுபவித்த கஷ்டம் இப்போ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. உடல் அளவிலையும் பலகீனமாக, மனதளவிலையும் நிறைய குப்பை, நிறைய பாவம், அதற்கேற்ற மாதிரி தண்டனையும் பயங்கரமாக கிடைக்கும். ஸோ ஒரு காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்றவன் உண்மையிலே நம்பி சொன்னான்னா அவன் முட்டாள், இல்லாட்டினா மற்றவங்களை பைத்தியக்காரனாக்க விரும்புகிறான்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே துக்கம் போக போக தான் அதிகமாகும். இப்போ குழந்தையா இருக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள், குழந்தையா இருக்கும்போது கஷ்டப்படுறீங்களா, இப்போ கஷ்டப்படுறீங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலில் ஐடியெல்லாம் வாங்கியிருப்போம். ஆனால் அது ஒரு பெரிய வழியாக நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது இப்போ யாரும் நம்மளை அடிக்கலாம் செய்கிறதில்ல. ஆனால் எந்த நேரமும் அந்த ஒரு துக்கம், ஒரு சுமை அதிகமாகிட்டே இருக்கும் நாளுக்கு நாள். ஸோ ஒரு மனித வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா போக 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 அவனுக்கு துக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். வயோதிகம் வரும்போது இன்னும் பயங்கரமாக உடல் அளவுலேயும் அவனால் எதுவும் பண்ண முடியாது. மனதளவிலும் பார்த்திங்கன்னா அவனுக்கு வலி மேலே வலி. அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போகிறத பார்ப்பாங்க. நிறைய, அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த துக்கங்கள்லேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ இதுதான் உலக நீதி, இயற்கை. ஆனால் நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரி புஸ்தகத்தை படித்து பாட்டை கேட்டு நம்மளுடைய மனதை நாமளே கெடுத்துக்கிறோம். ஏன்னா இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம், நம்ம பார்த்தாலே தெரியும். இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுனால அப்போ இருந்ததை விட, ஏன்னா இப்போ வந்து நிறைய இடத்தை வந்து ஆக்கிரமிப்பாங்க இல்லையா? இப்போ அங்கே என்னென்னா அநியாயம் பண்ணிட்டாங்கன்ட்டு இந்த பாட்டு சொன்னால் கூட அந்த இடம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இல்லையா? நதிக்கரையில், ஏரிக்கரையில், இது எல்லாமே ஆக்கிரமிக்கப்படுற இடம். ஸோ அதை அரசாங்கம் வந்து அப்புறப்படுத்தும். என்றைக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் அப்புறப்படுத்தும், சில சமயம் பட்டா கொடுக்கும். ஆனால் அது வந்து இப்போ வெள்ளம் வந்து எல்லாத்தையும் தூக்கி கடைசிச்சு, அதுக்கு அதையும் சேர்த்து எழுதியிருக்கலாம்ல பாட்டு. இப்போ இதுக்கு யாரை குறை சொல்லுவோம்? ஏன்னா இந்த மாதிரி மற்றவர்கள் மேலே நாம் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு பழி போடுறது இருக்குது பார்த்திங்களா? இதுதான் ஒரு குடும்பத்திலையும் நடக்கும். கணவனுக்கு எந்த டார்ச்சர் வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து என் வாழ்க்கையை வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறதும், மனைவி கூட அந்த மாதிரி சொல்கிற குடும்பமும் இருக்குது. குழந்தைகள் அப்பா அம்மா மேலே பழி போடுறது இருக்குது. சில அப்பா அம்மாக்கள் வந்து சில குழந்தையுடைய பிறப்புக்கு பிறகு தான் எனக்கு நஷ்டம் வருது, அதனால் அவங்கள வெறுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா நீ அனுபவிக்கிற துக்கத்துக்கு அடுத்தவன் காரணமாக இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போகிறேன், வீடு வாடகை எடுக்கிறதுக்கு காசு கிடையாது, அல்லது எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது, சம்பாதிக்கிறதுலாம் செலவு பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவேன்? நான் ரோட்டில் இருப்பேன், இல்லை இடத்த ஆக்கிரமித்து அங்கே இருக்கிறாங்கன்னா அங்கே குடிசை போட்டு இருப்போம். ஆனால் உண்மையான புத்திசாலிக்கு எல்லாருக்குமே எல்லா காலத்துலையுமே சேர்த்து வச்சு அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்து வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ வாங்க முடியும். எப்போவுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்மளுடைய பலகீனத்தை வந்து வெளியில் சொல்லாமல், இல்லையா, அந்த இடத்தை சார்ந்தவங்களாம் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க, விபச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க முன்னேறலை அப்படின்னு யாராவது எங்கேயாவது பாட்டு எழுதி பார்த்துருக்குறீங்களா? ஆனால் அதுவும் நடந்திருக்கும். அதை நாம் வந்து நம்ம சைடு தப்பை வந்து நம்ம வெளியில் சொல்லவே மாட்டோம். ஏன்னா மனிதர்களுக்குள்ளே வந்து ஒருத்தன் அநியாயம் பண்ணுறான் இல்லையா, உனக்கு நீயே அநியாயம் பண்ணிக்கிற அப்படிங்கிறத யாருமே கேட்க விரும்புறது கிடையாது. அது வியாபாரமும் ஆகாது. அதனால் இன்னொருத்த மேலே பழி போடுறது வந்து சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். வில்லனை வெளியில் காட்டணும், நமக்குள்ளே காட்டக்கூடாது. அதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த நமக்குள்ள வில்லனை காட்டுறது வந்து பைபிள் குரானில் இருக்குது இல்லையா? அவங்கவுங்க செய்கிற பாவத்திற்கான தண்டனை தான் அதில் கொடுக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது அவங்க அதில் குரானில் ஒரு இடத்துல வரும், உனக்கு வந்து அல்லாஹ் தண்டனை கொடுக்கல. நிறைய இடத்துல அல்லாஹ் கொடுக்குறாருன்னு வரும், அதை விட்டுருங்க. ஆனால் அல்லாஹ் உனக்கு தண்டனை கொடுப்பதில்லை, நீயே உன் மீது தண்டனையை வரவழைத்து கொள்கிறாய் இதை செய்வதன் மூலமாக அப்படின்னு வரும். ஸோ அதுதான் உண்மையும் கூட. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்கிறாங்களே. சரி, ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ வந்து
இதில் பண்ண அநியாயங்களை மட்டுமே மக்கள் மற்றவர்கள் மூலமாக, நாங்கள் அரசியல்வாதி மூலமாக, போலீஸ் மூலமாக இவ்வளோ அநியாயம் செய்யப்பட்டோம் அப்படிங்கிறதும் வரும். நடுவில் ஒரு லைன் தெரியாமல் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ராஜா மாதிரி இருந்தோம் அப்படின்றது. ஸோ ராஜா மாதிரி அதையும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ நடுத்தெருவில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி நடுத்தெருவில் இருக்கிறவங்க, கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறவங்க, அந்த கோயிலே கட்டினவங்களாக கூட இருக்கலாம். விதியுடைய விளையாட்டை அப்படி வந்து முடிக்கும். அதாவது அடுத்தடுத்த ஜென்மங்கள் அவன் செய்கிற பாவத்திற்கு கொடுக்கப்படுற தண்டனை அனைத்தும் பறிக்கப்பட்டவனாக இருப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பயங்கர ஏழையாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு காலத்தில், அதாவது வேறு ஜென்மத்தில் அவன் வம்சம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தர் இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிறது வந்து நிஜத்திலே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சு அது நடக்கலை, மேபி அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அப்போ நடந்திருந்தால் அவங்க இறந்து போய் அவங்க இப்போ பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, அல்லது இங்கேயே கூட வேறு எங்கேயோ போய் செட்டில் ஆகியிருப்பாங்க. இப்போ அங்கே அப்படி இருக்கக்கூடிய யாருமே இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு உணர்வை மக்களுக்குள்ளே தோன்றதும், இதனால் ஈர்க்கப்பட்டு ஒரு குழு, குறிப்பாக இளைஞர்கள் உள்ளே வர்றதும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதிலும் ஒரு நன்மை இருக்கும். ஏன்னா பாவம் செய்வதற்கு ஒன்று தூண்டும். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பாவம் செஞ்சீங்கன்னா பாவம் செய்யக்கூடிய குழு தான் உங்களை பிடிச்சி இழுக்கும். நீங்கள் போய் உள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் பேர் என்ன, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து ஒருத்தர் சிக்கினார் இல்லையா. என்னமோ ஒரு பேட்டரியோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து இப்போ தான் அவர் ரிலீஸ் பண்ணாங்க. 20-25 வருஷம் ஏதோ ஜெயிலே இருந்திருக்கிறார். ஸோ அந்த குழுவோடு அவர் ஒரு தொடர்பு வைத்தது அவருக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சது பாருங்கள் இல்லையா. அவர் பெருசாக எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அவருக்கே தெரியாது இவங்க வந்து அணுகுண்டு தான் வைக்க போகிறாங்க, சரி குண்டு போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு அப்பாவியாக போய் சிக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி நபர்களோடு இவங்க இழுக்கப்படுறதே முன்ஜென்மத்தின் பாவத்தின் காரணமாக தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயங்களை யார் பேசினாலும் அவங்கள விட்டு நீங்கள் விலகி வரணும். ஒரு குழுன்னு இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல இந்த மாதிரி நெகட்டிவாக அந்த மிஸ் இப்படி, இந்த டீச்சர் இப்படி, அவன் இப்படி அப்படின்னாலே அவன் ஒரு மனநோயாளின்னு தெரிஞ்சு விலகி ஓடிடணும். இல்லைன்னா உங்களை அறியாமல் அந்த மனநோய் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இதையே வந்து நல்ல விஷயமாகவும் எடுத்திருக்கலாம். எப்படி எடுத்திருக்கலான்னா, இந்த பாட்டு அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னால், கூவ நதியில் அப்படியே பக்காவெல்லாம் வாழ முடியாது இல்லையா. தீக்கு இரையாக்குனாங்கன்னா அது குடிசை வீடு தான். ஸோ அதில் ராஜா மாதிரி வாழ்ந்தார்னா என்ன அர்த்தம், ராஜா குடிசையிலேயே வாழ்ந்திருப்பார். ஸோ ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மா அப்படிங்கிறது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவுடைய கதையை கடவுள் சொல்கிறார், உடலுடைய கதை கிடையாது. உடலுடைய கதையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க, உங்களுக்கு அநியாயம் நடக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணன்றதும் உனக்கு தெரியாது. கடைசியில் உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது, இன்னொரு தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போகும் பொழுது அடுத்த ஜென்மத்திற்கு அங்கே ஃபுல்லாக காட்சி காட்டப்படும், நீ என்னென்னலாம் செஞ்சதுக்கு இந்த தண்டனை அனுபவிச்சேன். ஏன்னா அவனுக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி அநியாயம் நடந்துச்சுன்ட்டு. பல சமயங்களில் அதே ஜென்மத்தில் அவன் பண்ணியிருப்பான் வேற யாருக்காவது, அப்போ அவனுக்கு நியாயமாக பட்டிருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, இவனுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுன்னு சொன்னானோ அதே அநியாயத்தை இவன் செஞ்சுருப்பான், அதை நியாயப்படுத்தியும் பேசியிருப்பான். பல சமயம் இந்த ஜென்மத்திலே நம்ம அதை பண்ணியிருப்போம். பல சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணத்தின் அளவில் பாவம் பண்ணியிருப்போம், எண்ணத்தின் அளவில் ஏதோ ஒன்று நினச்சிருப்போம். ஆனால் அது நிஜத்தில் ஸ்தூலமாகவே நமக்கு அதை ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க, அங்கே பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சகோதரிக்கு வந்து ரொம்ப மாமியார் வீட்டில் கொடுமை. அப்போ அந்த சகோதரிக்கு என்ன தோணும், இந்த சாகணும்னு எண்ணம் வருது. டக்குன்னு இவங்க அம்மா சாகுறாங்க, மறுபடியும் சாகணும் நினைக்கிறேன், இவங்க அப்பா சாகுறாங்க. அவங்களுக்கு உண்மை புரியல, என்னடா அது நம்ம இங்கே நினச்சா நம்ம வீட்டிலே நடக்குதுன்ட்டு. ஸோ நம்ம நினைக்கிறதுக்கே இவ்வளோ தண்டனை கிடைக்குது அப்படின்னா,
ஆனால் இப்போ உங்களுக்கு நினைக்கிற மாதிரி தெரியும், இந்த எண்ணம் உங்களுக்கு தூண்டப்படுதுனாலே, இப்போ இந்த சகோதரி பெண்ணாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் பெண்ணாக இருக்கிறாங்க, பவர் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியல, அதனால் இந்த மாதிரி சபிக்கிறது மட்டும் பண்ணுறாங்க. ஆனால் ஆணாக பிறந்து, வலிமையாக பிறந்து, பணக்காரனாக பிறந்து, ஒரு பெரிய பதவியிலும் இருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதையெல்லாம் இப்போ அபகரிக்கப்பட்டு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஸோ அதில் தான் அந்த எண்ணம் வரும்போது உடனடியாக அங்கே அப்போ இங்கே ஏற்க மறுக்கும்போது உனக்கு தண்டனை வேறு, சரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் உனக்கு வேறு கொடுக்குறேன்னும் போது அப்போ தான் உங்களுக்கு பயம் வருது, ஆஹா நம்ம மற்றவங்களுக்கு நினச்சா உடனே நமக்கே நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கர்மா இருக்குது பாருங்கள், லா ஆஃப் கர்மா, கர்மத்தின் விதி, இது தெரியாததுனால தான் நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் எவன் மேலேயாவது பழிய போட்டால் நமக்கு ஜாலியாக இருக்குது. நாம் பண்ணுற தப்புக்கு நாம் தான் பொறுப்பு, நாம் அடையிற தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற மாதிரி. இப்போ நீங்கள் பண்ணலனாலும் எப்போவாவது கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, ஏதாவது பண்ணியிருப்பீங்க இல்லையா? உதாரணம் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களா. ஒரு பிஹெச்டி பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு சைக்கோவான கைடு கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, தப்பிக்கவே முடியாது, இருந்தே ஆகணும். நீங்கள் பண்ணுற ரிப்போர்ட்டெல்லாம் அவர் திருடி அவர் பண்ண மாதிரி பண்ணுறாரு, உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ அந்த கைடெல்லாம் சில சமயம் உங்களை முடிக்கவே விடாமல் இழுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு ஏண்டா மாட்டணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் காலேஜ் படிக்கும்போது, யூஜி பிஜியில் இருக்கும்போது ஆபாச படங்களை பார்த்திருக்கலாம், மற்ற பெண்களை மோசமாக நினைத்திருக்கலாம், அல்லது நடந்து கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே பண்ண பாவத்திற்கான தண்டனை இங்கே நீங்கள் அடைவீங்க. ஸோ ஏன்னா அது உங்களுக்கு தப்புன்னு தெரியல, ஏன்னா அதெல்லாம் ரைட்டு அப்படின்னு நமக்கு போதிக்கிறதுக்காகவே குழுக்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய இல்லையா? இதில் பாருங்கள், அடிக்குவோம், மெருக்குவோம், விடமாட்டோம், திருப்பி அடிப்போம், இப்படி இந்த மாதிரி இது வரும்போது நம்ம பண்ணது ரைட்டு தான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறாங்க. ஸோ நான் செய்வது தவறு அல்லது நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, அதுக்கான அருகதையும் யாருக்கும் கிடையாது. எல்லாருமே பாவிகளாகவே இருக்கிறாங்க. அதனால தான் இயேசு சொல்கிறார், விபச்சாரியை கல்லால் அடிக்கிறியா, யார் உத்தமனோ முதல்ல கல் எடுத்து அடின்ட்டு இல்லையா? இப்போ இவங்க சொல்கிறாங்களா, இவன் பண்ணான் அவன் பண்ணான், அவ்வளோ உத்தமனா மற்றவர்களை குறை சொல்கிற அளவுக்கு இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியல, அவங்க செய்கிறதெல்லாம் பாவம்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ இதை சொல்லக்கூடிய தகுதி கடவுளுக்கு மட்டுமே இருக்குது. சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் பாவிகளே. எப்படி சொல்கிறார்? கடந்த 2500 வருடமாக இந்த பூமியில் நீங்கள் செய்யாத பாவமே கிடையாதுன்றார். ஸோ இன்றைக்கி சட்டங்கள் கடுமையாக்கப்படுது, எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா டக்குன்னு மாட்டுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு இல்லை பதவி இருந்திருக்கும், பணம் இருந்திருக்கும், அப்போ நீங்கள் ஆடாத ஆட்டம் இருந்திருக்காது. ஸோ அவங்க சொன்னாங்களே, ராஜாவாக இருந்தவன் நடு ரோட்டில் இருக்கிறான், உண்மையிலே அதுதான் உண்மை. ஒரிஜினலாகவே ராஜாவாக இருந்தவன், குடிசையில் இருக்கிறவன ராஜான்னு சொல்ல, ஒரிஜினலாகவே நாட்டை ஆண்ட ராஜா, அவன் ஆடின ஆட்டத்திற்கு அடுத்தடுத்த ஜென்மங்களில் அவங்ககிட்ட இருந்து அபகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பையும் அவனுக்கு அந்த ராஜாவாக இருக்கும்போது ஆடின அந்த திமிரு அபகரிக்கப்பட்டால் கூட அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு ஞாபகம் இருக்காது, முன் ஜென்மத்தில் ராஜாவாக இருந்தோன்னு. ஆனாலும் ராஜாவாக இருக்கும்போது இருந்த அதே திமிரு அவனுக்கு இருக்கும், அந்த குணம் அப்படியே வரும் அடுத்த ஜென்மத்தில். ஸோ அப்போ ஆனால் அவன் ஆடுற மாதிரி சூழ்நிலை இல்லாட்டினாலும் அவன் ஆடுறான் பார்த்தீங்களா? அப்போ இன்னும் அவனுக்கு அவன்கிட்ட இருந்து அபகரிக்கப்படும். மேபி ஊனமாக பிறக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஒருவேளை அப்பையும் ஆடுறான் அப்படின்னும் பொழுது, ஸோ இப்போவே அதுக்கடுத்து, ஏன்னா நிறைய பேர் பணக்கார வீட்டில் கூட அந்த மாதிரி ஊனமாக பிறக்கிறது நிறைய காமனாக இருக்குது. ஏன்னா ராஜாவாக இருக்கும்போது நிறைய தர்மமும் பண்ணியிருப்பார், பல பேர் கை காலையும் உடச்சிருப்பார். அதனால் அதுக்கான தண்டனை, அவன் ஊனமாகவும் பிறக்கிறான், நிறைய பேருக்கு தானம் பண்ணதுனால பணக்கார குடும்பத்திலையும் பிறக்கிறான். ஏன்னா புண்ணிய கணக்கு தனி, பாவ கணக்கு தனி. ஸோ புண்ணியம் செய்கிறதுனால பாவத்தை நீங்கள் அழிக்க முடியாது. ஸோ இதற்கான தண்டனை கிடைக்கும். நீங்கள் புண்ணியம் செஞ்சதுனால கொஞ்சம் பணக்கார குடும்பத்திலனால கொஞ்சம் வசதியாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது,
ஒரு லெவலுக்கு மேலே உலகமே சுயநலமாக மாறுது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் புண்ணியமும் பண்ணுறதை விட்டுருவீங்க, ஆனால் பாவம் அதிகமாக பண்ணுவீங்க. அப்படின்னும் போது நடுத்தெருவில் பிறக்கக்கூடிய நிலை, பிச்சைக்காரங்களுக்கு பிறக்கிறது, அல்லது நீங்கள் நல்லாவே பிறந்திருந்தாலும் உங்களை கடத்திட்டு போகிறது நிறைய நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி போய் சிக்குவீங்க. ஸோ இதெல்லாம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாவம் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் தண்டனை அனுபவிக்கும் போது கத்தி பிரயோஜனம் இல்லை. அங்கே உங்களை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க. ஸோ அந்த நேரமாவது நான் அவ்வளோ செஞ்சுருப்பேன்னு உணர்ந்தால் புத்திசாலி. இல்லை அப்படின்னா, ஏன்னா அவங்க அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க கம்முன்னு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள தோன்ற மாதிரி இந்த மாதிரி குழுக்கள், சினிமாக்கள் அவங்கள கெடுக்கும். அதுதான் ரொம்ப கொடுமை. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சினிமாவெல்லாம் இந்த மாதிரி புரட்சி பண்ணுற மாதிரியே எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸு இந்த மாதிரி அடிமட்ட மக்கள். அவங்க தான் எந்த நேரமும் சினிமா பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தீனி போடுற மாதிரியே போட்டு அவங்கள கெடுக்கிற வேலையை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதையும் மீறி அவங்க பாவமும் செய்கிறாங்க அப்படின்னும்போது இன்னும் அவங்களுக்கு தண்டனை அதிகமாக மாறும். ஸோ அதனால தான் சினிமான்றது ஒரு மிகப்பெரிய சாத்தான். எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாமே சோஷியல் மீடியாவில் மீடியாக்கள், சினிமா, டிவி எல்லாமே. இப்போ யூடியூப்லேயும் அந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம், டான்ஸு, இந்த மாதிரி அதாவது மனிதனின் மனதை மயக்கக்கூடிய விஷயம். மயக்கிறதுனா கவர்ச்சி நடனம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சித்தாந்தங்களும் தான் இல்லையா? அதுலேயும் மயங்கி போகிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் மனிதனுடைய புத்தியை மழுங்கடிக்கும். ஆனால் நீங்கள் செய்த பாவத்திற்கு தான் இது நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டம், இதுக்கு முன்னாடி நீங்கள் படத்தில் பார்த்த கஷ்டத்தெல்லாம் விட பயங்கரம். நீங்கள் பைபிள் குரானில் படித்ததெல்லாம் விட பயங்கரம். ஆக்சுவலாக பைபிள் குரானில் போட்டது கடைசியில் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறது கஷ்டம்னே தெரியாமல் இருக்கிறீங்கன்றது தான் இதில் அறியாமையே இல்லையா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பான். போய் விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனுன்ட்டு சினிமாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்து போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். இப்போ விஜய் மாநாட்டுக்கு போய் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அவங்கள நம்பியே குடும்பமே இருந்திருக்குது. அப்போ அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மனதை அடிமையாக்குறது சாராயத்தை விட பயங்கரமான போதையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இந்த தவறான எண்ணங்களை விதைக்கிறது. ஸோ அதிலிருந்து விலகி இருக்கணும். ஆனால் நாம் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ இந்த பாட்டு உல்டாவாக போதிக்குது. என்ன போதிக்குதுன்னா, இப்போ நாம் நல்லா இருக்கிறோம், அதாவது மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பாருங்கள் அநியாயம் பண்ணிட்டாங்க. சரி, எங்கே அவங்கெல்லாம்? அவங்கள பாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இவங்களா அதை ஹைப்பு பண்ணி 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 மனிதர்களுக்குள்ளே ஏதோ அந்த ஒரு மிருக குணத்தை தூண்டணும். அவதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கூட்டம், அப்படியே மக்கள் எழுச்சி, அப்படி இப்படின்னு நிறைய நாடுகளில் அந்த மாதிரி உள்நாட்டு கலவரம் வெடிக்குது இல்லையா? பாகிஸ்தானில் அந்த மாதிரி, பங்களாதேஷில் அந்த மாதிரி இங்கேயும் வெடிக்கணும். ஸோ இதை அவங்க திட்டமிட்டு பண்ணலை, அவங்க சரின்னு நினச்சிட்டு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே உண்மையை போதிக்கக்கூடிய உண்மையான தந்தை இல்லாத அனாதைகளாகத்தான் இருக்கிறாங்க. எல்லாருமே அனாதைகளாக தான் இருக்கிறாங்க. உண்மையான தந்தை கடவுள் மட்டுமே, அவருக்கு மட்டுமே உண்மை தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம தந்தைன்னு யாரெல்லாம் சொல்கிறோமோ எல்லாருமே நம்ம வழியை கெடுப்பவர்களாகவே இருப்பார்கள், இந்த உடலை கொடுத்த லௌகீக தந்தை உட்பட. ஏன்னா யாருக்குமே உண்மை தெரியாது, எல்லாமே சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டங்கள் தான். ஸோ அப்போ உண்மை கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொல்கிறார், நீங்கள் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்றத நீங்கள் எப்படி இருந்தீங்க ஒரு காலத்தில் நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். 5000 வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அது மட்டும்தான் பூமியில் இருந்தது, மற்றதெல்லாம் கடலுக்கு கீழே போயிடும், மற்ற கண்டங்கள் எல்லாம். அந்த பாரத பூமின்றதும் டெல்லி சார்ந்த பகுதி, அந்த யமுனை நதிக்கரையோரம் தான். இவ்வளோ பெரிய பாரதம் இருக்காது. அங்கே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா,
தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். ஆனால் நமக்கு சயின்ஸ் அப்படியா சொல்லி கொடுத்துருக்குது? குரங்குலேருந்து வந்தான், ட்ரெஸ் இல்லாமல் அலைஞ்சான், சாப்பாட்டு வழி இல்லாமல் இருந்தான், ஒரு கல் எடுத்து அப்படி தீத்தினோடனே அப்படியே பற்றிக்கிச்சான், லைட்டரில் அந்த ஐடியா அடிச்சு கேஸே பற்ற மாட்டேங்குது. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் இல்லையா? ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் இல்லாமல் இருந்து வந்துச்சுப்பா அப்படி நினச்சி யோசிக்கிறான். மனித புத்தியால் எதையுமே ரொம்ப ரொம்ப லிமிட்டட் மனித புத்தி. இப்போ சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்குதே, இவ்வளோ நாள் கண்டுபிடிக்கலையே, இப்போ ஒரு 100 வருடமாக தானே இதெல்லாம். அப்போ இத்தனை மில்லியன் வருஷமாக மனுஷன் வாழறானா, அது எப்படி மில்லியன் வருஷமாக அவன் முட்டாளாக இருந்துட்டு திடீர்னு புத்திசாலியானா? ஏன்னா கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வருகிறார். வரும்போது தான் இதெல்லாம் நடக்குது. ஏன்னா கலியுகம் அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாகுது. சொர்க்கமாகிறதுக்கான ஏற்பாடு தான் மனிதர்கள் அறிவியல் வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அதில் நிறைய வீழ்ச்சியும் வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸ்பேஸுக்கு போய் சுனிதா வில்லியம்ஸ் போய் மாட்டினாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல, அதுக்குள்ளே என்னென்னமோ வியாதி வருது, அது இதுன்னு தினம் நியூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்பு, இது ஃப்ரிட்ஜு வெடிக்குது, ஃபேனு வெடிக்குது, வெடிக்காத பொருளெல்லாம் வெடிச்சிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். தரமற்ற பொருள், பஸ்ஸு பற்றி எரியுது, காரு பற்றி எரியுது, 2 வீலர் பற்றி எரியுது, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. மனிதனுடைய குணம் மோசமாகும் பொழுது அவனுடைய கண்டுபிடிப்பும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் தான் சயின்ஸுடைய உச்சமே வரும், ஆரம்பம். ஸோ இப்போ அதை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க சொர்க்கத்துக்கு சயின்டிஸ்ட்டும் வருவாங்க. ஸோ அவர்கள் அந்த குறிப்பாக அந்த சயின்ஸை அந்த ஹெட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அப்துல் கலாம் ஒரு இதோடைய ஹெட்டாக இருந்தார்னா அவர் வந்திருக்கிறார், இந்த ஞானத்தை கேட்டு பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்திருக்கிறாரு, மதுபன் தலைமையகத்துக்கே அவர் வந்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வரும்போது அங்கே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குணம் இருக்கும். எப்படி முன் ஜென்மத்தில் ராஜாவாக இருக்கும்போது ஆட்டம் ஆடுறவன் அடுத்த ஜென்மத்திலையும் அது அந்த குணத்தை எடுத்துகிட்டு போகிறானோ, அதே மாதிரி இந்த சயின்ஸ் இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் டக்குன்னு அவங்களுக்கு அது பிடிக்கும், மற்ற இதில் அவங்களுக்கு ஆர்வம் போகாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கு மட்டும் ஒரு சிலருக்கு பிடிக்கிறது காரணமும் அதுதான், மற்றதெல்லாம் பிடிக்காது. ஆனால் கணக்கு அந்த டீச்சருக்கே நடத்த தெரியாது, யாருக்குமே புரியாது, ஆனால் அவனுக்கு மட்டும் புரியும். இது எப்படிடா யாருக்குமே நடத்தாதது இவனுக்கு மட்டும் புரியுதுன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு பார்த்தவொடனே இது இப்படி தான், இது இப்படி தான், இப்படி தான், அப்படித்தான்ட்டு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இது காரணம் என்னென்னா, முன் ஜென்மத்தில் எதுக்கு மனம் பழக்கப்பட்டதோ அது ஆழமாக பதிவாகி இருக்கும். அதை ட்ரிகர் பண்ணுற ஏதோ ஒன்று வெளில வந்துட்டாலே டக்குன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சயின்ஸும் அங்கே சொர்க்கத்தில் உலகம் அழியும்போது ஃபுல்லாக போயிடாது. அதை புரிஞ்சுக்கணும். சில மனிதர்கள் இருக்கவே செய்வார்கள். ஏன்னா அப்படியே குட்டி ஒன்று உலக அழிவுக்காக அணுகுண்டு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க மற்ற கண்டத்தை எல்லாம். அதே நேரத்தில் இங்கே இயற்கை சீற்றமும் குட்டி குட்டி தீவாக்கிடும் எல்லா இடத்துலையும். அதில் ஒரு தீவு சொர்க்கம். அப்போ கரண்ட் இருக்காது, டெக்னாலஜி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆரம்பத்தில் எதெல்லாம் நடந்ததாக சயின்ஸ் கணிச்சிட்டு இருக்குதோ அதெல்லாம் கடைசியில் தான் நடக்கும், ஆரம்பத்துலலாம் நடக்காது. ஆனால் அதில் ஒரு பக்கம் அந்த சொர்க்கம் இருக்கும். அங்கே இந்த மாதிரி சயின்ஸ் வளர்ச்சி உள்ளவர்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அவர்கள் மூலமாக அந்த எனர்ஜி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது இல்லையா? அப்போ அவங்க தான் அந்த புஷ்ப விமானம் கண்டுபிடிப்பாங்க. அதோடைய வேகம் பார்த்திங்கன்னா கண்ணிமைக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போகுமா. ஸோ இப்போல்லாம் 18 மணி நேரமாக ஏதோ ஆகுதுன்றாங்க. ஆனால் அது என்ன மாதிரி டெக்னாலஜி இருந்தால் அவ்வளோ ஸ்பீடில் போகும்பாங்க, எண்ணத்தின் வேகத்தில் போகுது. ஆனால் ஆக்சிடெண்ட்லாம் இப்போல்லாம் மாதம் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகுது, ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுது. இதெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. அங்கே இந்த மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி பறக்கிறது தான். நினச்ச மாத்திரத்தில் டக்குன்னு அங்கே போகிறாங்க. அப்புறம் எதுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்? தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம், ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா அங்கே திருடுறதுனா என்னன்னே தெரியாது. ஸோ பணக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க, அந்த வேலைக்காரர்களுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ அதிலும் குறிப்பாக ராஜாவுக்கெலாம் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அங்கே இப்போ பீரோ, லாக்கர் இதெல்லாம் கிடையாது. சொக்க தங்கம், வைரம் இருக்கும். ஸோ விலை உயர்ந்த பொருட்கள் வெளியிலே தான் இருக்கும். ராஜாராணி அழகாக வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வருவாங்க. கதவு இருக்காது, ஜன்னல் இருக்காது, ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் ஒருத்தருக்கும் எடுக்கணுன்ற எண்ணம் கூட வராது.
ஆனால் இன்றைக்கி மனநிலை எப்படி இருக்குது? சிசிடிவி கேமரா இருந்தால் கூட அதுக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு எப்படி திருடுறது, கோயில் நகையே, கோயில் காசையே அப்படிங்கிறதுலாம் இப்போ வைரலாக வருது. மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு பாருங்கள். கெட்டு போனதுனால தான் அவனுக்கு பிரச்சனையும் வருது. அங்கே சொர்க்கத்தில் எந்த விதமான இயற்கை சீற்றமும் இருக்காது. ராஜாராணி பிரஜைகளை தன்னுடைய குழந்தைகள் மாதிரி பாவிப்பாங்க. பிரஜைகளும் ராஜாராணியை அப்பா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அங்கே எல்லோரும் உடல்ன்ற உணர்வுலே இருக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா, நான் ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால் ராஜ பதவி அது தானாக வருது. இன்னொருத்தருக்கு அதை போய் அபகரிக்கணும் இதெல்லாம் தோணாது. பைபிளில் பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிறவனே ராஜாவை கொலை பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் அங்கே இருக்காது. இல்லை வேலைக்காரனே எஜமானனை கொலை பண்ணிவிட்டு தங்கத்தை திருடிட்டு போனது சென்னையில் சமீபமாக நடந்துச்சு இல்லையா? ரஜினிகாந்தோடைய மகள் வீட்டில் வேலைக்காரியே நகையை தேடி 2 பங்களாவே கட்டிட்டாங்க. இப்போ அது நடக்குது. ஸோ இந்த குணம் இருக்குது இல்லையா? அப்போ ஏற்கனவே அவங்க ஒருத்தர் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஏழையாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஏழைனா பரம ஏழையாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஏழையாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த குணம் இருக்குது இல்லையா? இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த குணம் அங்கேயே தண்டனை கிடைக்கிது. ஒருவேளை சப்போஸ் நடுவில் இறந்து பிறந்தாங்கன்னா இந்த குணத்திற்கு ஏற்ப இன்னும் கீழாக பிறப்பாங்க. ஸோ நம்ம அந்த இப்போ கண்ணு முன்னாடி என்ன நடக்குது அதை மட்டும் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். படத்தை நடுவிலே பார்த்துட்டு இது ரைட்டு இது தப்பு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில் என்ன தான் பிரச்சனைன்னு யாருமே சொல்ல முடியாது. யார் ஆரம்பித்தா, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இல்லையா? இஸ்ரேல் மக்கள் மூலமாக வரக்கூடிய செய்தியை பார்க்கும்போது நமக்கு இஸ்ரேல் தான் பக்கம்தான் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும். முஸ்லீம் நாடுகளுடைய பக்கத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது தான் நியாயம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கும்போதே இது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எப்போவோ ஒன்று நடந்ததுன்னு நான் படிச்சுட்டு அதை அப்படியே நம்பிட்டு நான் மனநோயாளி ஆகிறதும் இல்லாமல் மற்றவர்களையும் நோயாளி ஆக்கிறதுக்கு என்னதான் விழுந்து முயற்சி பண்ணாலும் ஏற்கனவே எவன் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறானோ அவன் தான் அதில் விழுவான். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மனநோயாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ராஜ்யத்தை அபகரிக்கணுன்ற எண்ணம் கூட யாருக்குமே வராது. அபகரிக்கணும்னா ஈஸியாக அபகரிக்கலாம். ஏன்னா குழந்தை மாதிரி இருப்பாங்க. காமம்னா என்னென்னு தெரியாது, கோபம்னா என்னென்னு தெரியாது, பற்றுனா என்னென்னு தெரியாது, பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. காரணம் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது புறமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மான்ற உணர்விலேயே பிறரிடமும் பழகுவாங்க, உடலை பார்த்து பழக மாட்டாங்க. பயங்கர அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும், ஆனால் சின்ன சலனம் கூட இருக்காது. காரணம் அவங்களுடைய கவனம் புருவ மத்தியில் மட்டும்தான் இருக்கும். உடம்பு இருக்குது அதெல்லாம் தெரியும், ஆனால் அது ஒரு அழகான கார் மாதிரி இல்லையா? கார் அழகில் மயங்கிற முட்டாள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற மனுஷனை பார்த்து தான் பேசுவாங்க இல்லையா? காரு சூப்பராக இருக்குதுன்னு இப்போ அப்படி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி உடம்புக்கு மயங்குறாங்க. எப்போ 2500 வருடம் சொர்க்கம் முடிந்து நரகம் வரும்பொழுது அது வரைக்கும் ஆத்மாவில் தான் அவனுடைய கவனம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தியை இழக்கும்போது அந்த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் குறையும். அப்போ தான் வெளி உலக விஷயத்துக்கே புத்தி போகும். அது வரைக்கும் நான் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறதுனால சதா ஆனந்தமாக இருப்போம். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஸோ செல்வத்தை எண்ணவே முடியாதுன்றார். வேலைக்காரர்களுடைய சொத்தை கூட, வேலைக்காரனுக்கு பிறந்ததுனால அவன் வேலைக்காரனாக இருப்பானே தவிர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க மாட்டான். அதுதான் முக்கியமான விஷயம். அவங்கவுங்களுடைய வேலை. அதுவும் எப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்தியாவுமே அப்படி ஆயிடுச்சு. இப்போ அங்கெல்லாம் வேலைக்காரர்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க, அவங்களே தான் பார்த்துக்கணும். இல்லை அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆனால் அவங்க வீட்டை அவங்களே தான் பார்த்துக்கணும். ஆனால் முந்தைய தலைமுறையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்தியாவிலே நிறைய வேலைக்காரர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ யார் உண்மையிலே பணக்காரர்கள் இல்லையா? காசு இருக்குது, வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அங்கே காசு இருந்தாலும் வேலை செஞ்சே ஆகணும், ஏன்னா வேலைக்காரர்கள் கிடையாது. ஸோ அப்போ தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அந்த அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே கெட்ட குணம் வர ஆரம்பிக்கும்.
முதல்ல வர குணம் காமம். சொர்க்கத்தில் காமமே இல்லாமல் குழந்தை பிறக்கும். எப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். காமத்தினால கிடையாது. அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி மனிதர்களை தேவதைகள்னு இன்றைக்கி நாம் இந்துக்கள் வழிபட்டுட்டு இருக்கிறோம். எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து 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 வடச்சென்னை பாட்டில் வர மாதிரி அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரர்களாக இருக்கிறோன்ற விஷயமே நீங்கள் எவ்வளோ செல்வந்தராக இருந்தீங்கன்னு தெரியும்போது தான் தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அப்படி இருந்தோம், நாம் இழந்துட்டோம். எப்படி இழந்தோம்? வெளிநாட்டிலேருந்து வந்து கொள்ளையடிச்சாங்களா? அடித்தாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் ஏன் அடித்தாங்க அப்படின்னா, அங்கே பரிசுத்தமாக இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த பரிசு தான் சொர்க்கம். அந்த பரிசுத்தத்தை இழக்கும் பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய அருகதையை நீங்கள் இழந்துட்டீங்க. ஸோ அதனால் மற்ற நாடுகளில் இருந்து வந்து பாரதத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா பாரத நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாய் வீடு கிடையாது, உலகத்துக்கே தாய் வீடு. ஏன்னா இங்கே தான் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து இதை சொர்க்கமாக்குறார். ஸோ கடவுளுடைய சொத்து எல்லாருக்கும் உரிமை இருக்குதானே. என்ன ஒன்று, சொர்க்கத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணி மீதி வச்சதை தான் மற்றவர்கள், நரகத்தில் தோன்றக்கூடிய மதத்தை சார்ந்தவர்கள் கொள்ளையடிச்சிட்டு போய் யூஸ் பண்ணுறோம். ஆனால் புத்தம் புதிய உலகத்தில் வாழ்வது எவ்வளோ பெரிய சிறப்பு. இப்போ அதை நீங்கள் எப்படி அடைய முடியும்? யார் மேலே பழிய போட முடியும்? நீங்கள் காமத்தில் விழுந்ததுனால, கோபத்தில் விழுந்ததுனால, பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து பாவம் செய்ததுனால, இல்லை இதன் வசப்பட்டாலே நீங்கள் பாவம் செய்வீங்க. இந்த பாடல்கள் சினிமாலாம் ஏன் சாத்தான்னு சொல்கிறேன்னா, ஒன்று காமத்தை தூண்டும், இல்லை கோபத்தை தூண்டும், இல்லை பற்று தூண்டும், இல்லை பேராசை தூண்டும், இல்லை அகங்காரத்தை தூண்டும். இதை தவிர்த்து ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஒரு படம் பார்த்துருக்குறீங்களா? அதனால தான் அது மிகப்பெரிய சாத்தான். அதிலிருந்து விலகி இருங்க அப்படின்னு சொல்கிறது. சில முஸ்லீம் நாடுகள்லாம் வந்து சினிமா, மியூசிக் கேட்குறது இதெல்லாம் தடை செய்யப்பட்டதை வந்து அப்படியே ரொம்ப கொடூரமாக சொல்லுவாங்க. என்னை கேட்டால் அவங்க கொடுத்து வச்சவங்க இல்லையா? ஆனால் அதையும் மீறி அங்கே தீவிரவாதம் இருக்கிறது எப்படின்றது தான் எனக்கு புரியல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி எந்த சத்தமும் இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் டிவி சத்தம், இது இல்லாமல் மொபைல் சத்தம், வண்டியில் போனாலும் சத்தம். ஆனால் இது இல்லாத ஒரு நாட்டில், ஆனால் அங்கே இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல விஷயங்களும் கிடைக்காம போயிடும். அது ஒரு ட்ராபேக் இருக்குது. நல்ல விஷயங்கள் கிடைக்கிற இடத்துல நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயங்கள் அதிகமாக கிடைக்குது. இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் மக்கள் வந்து அந்த சண்டையை ஆரம்பித்து திடீர்னு வீடு இழந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதேமாதிரி இப்போ உக்ரைன் இன்னும் ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா இதுவாவது பல வருடமாக நடந்துகிட்ருக்குது. உக்ரைனில் திடீர்னு ரஷ்யா போய் சுற்றி வளைக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வெளியில் போகிறாங்க. பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் மட்டும் போகக்கூடாதுன்னு ரூல்ஸு. இப்போ அந்த பெண்களுக்கு தான் பயங்கர வலி இருக்கும் இல்லை? அந்நிய நாட்டில் அந்த மொழி தெரியாமல், கையில் காசு இல்லாமல் என்னென்ன சித்திரவதையை அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கொடுமையாக இருக்கும். குறிப்பாக பாலியல் ரீதியாக பலவிதமான துன்புறுத்தலுக்கு ஆளாவாங்க. கேட்குறானுங்களாம், நீ எனக்கு காமத்தை கூட, நான் உனக்கு வந்து வீடு ஃப்ரீயாக கொடுக்குறேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்களாம். ஸோ அகதிகளாக போகிறது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த வழி தெரியும். அடுத்து பிறக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது. ஆனால் இறங்கிட்டாங்க இல்லையா? ஒரு காலத்தில் சொந்த ஊர் இருந்துச்சு, சொந்த வீடு இருந்துச்சு, அதெல்லாம் தெரியாது. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தலைமுறை முன்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஜென்மம், அதில் நம்ம பணக்காரங்களாக இருப்போம், அது ஒன்று. அது இல்லாமலே இப்போ இந்த உடல் ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பா, தாத்தா, அவங்களுடைய தாத்தா அப்படிலாம் பார்த்திங்கன்னா நம்மை விட எல்லா விதத்துலேயும் வசதியாக தான் இருப்பாங்க. சொந்த வீடு இருந்திருக்கும். நம்ம அப்பா அம்மாவோட ஒப்பிடும்போதே நம்மளால் அவங்கக்கிட்டேயே வர முடியாது. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து அப்பா அம்மா தயவு இல்லாமல் வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நாங்களும் தனியாக தானே இருந்தோம் அப்படின்னா, இப்போ பாவங்கள் அதிகமாக சேர்ந்துடுச்சு இல்லையா? கையில் வர காசை விட விலைவாசி பயங்கரமாக ஏறுது. ஸோ அனைத்தையும் இழந்துட்டு வரும். இந்த நேரத்தில் நாம் செய்த தவறை உணர்வதற்கு பதிலாக அடுத்தவன் தவறு செய்தான் அப்படின்னு இன்னும் நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு வழிவகுக்கிறது. பாவம் மனிதர்களை வந்து, அப்பாவி மனிதர்களை பிடிச்சி இன்னும் சாக்கடையில் தள்ளுறதுக்கு சமம். ஆனால் இழந்த
நிலத்தை மீட்போம்னு அதில் வருது. எங்கள் கூவ நதியை போய் மீட்க போகிறீங்களா? இல்லையா? அது ஆல்ரெடி இப்போ அதெல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் நீக்கியாச்சு. ஏன்னா அங்கே வீடெல்லாம் கட்டினது தான் பெரிய காரணம். போக தண்ணி டக்குன்னு போக முடியாமல் பிரிட்ஜுக்கு மேலே போச்சு, இப்படியெல்லாம் சொன்னாங்க. சென்னை ஃபுல்லாகவே ஆக்கிரமிப்பு இருக்குது, வேளச்சேரி இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் சொல்கிறதுக்காக உருவாக்கப்படலை அந்த இயக்கம், இல்லையா? அந்த இயக்கம் எப்போவுமே மனிதர்களை ஒரு 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 டென்ஷன்லேயே வச்சுருக்கணும். நமக்கு அநீதி நடக்குது, அநீதி நடக்குது, அநீதி நடக்குது. அது ஏதோ ஒரு டைமில் நிஜமாகவே நடந்திருக்கும். ஒரு டைமில் திடீர்னு ராஜா துரத்திருக்கலாம். அதோடைய பாதிப்பு இப்போ வரும்போது, இப்போ எதுவுமே நடக்காட்டினா கூட நடந்ததா இந்த மாதிரி புஸ்தகத்தை படித்து அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதிலே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை துரத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாட்டை பிடிக்கும்போது உயிருக்கு பயந்துட்டு ஓடி போய் ஒளிவாங்க இல்லையா? அதையே நினச்சிட்டு இருப்பாங்க, மென்டல் மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி எதிர்க்கணுன்ற எண்ணம் வரும். ஆனால் அங்கே எதிர்க்க முடியாது. அங்கே இப்போ எதிர்க்கிறதுக்கு எதுவும் இல்லாட்டினாலும் கற்பனையாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி எதையாவது எதிர்க்கணும்னு தோணும். காரணம் என்னென்னா, அனைத்தையும் இழந்துட்டாங்க. அப்போ அது அந்த அளவுக்கு மனதில் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே இப்போ மனநோயாளிகளாக இருக்கிறாங்க. இனி பிறக்கிற குழந்தைகள் ஃபுல்லாக மனநோயாளிகளாக எந்த நேரம் வேணும்னாலும் மாறுவாங்க. குறிப்பாக அந்த காமம் சார்ந்த விஷயம் புத்தியில் வரும்பொழுது தான் அது வரும். ஸோ அதனால் 17, 18 வயது அந்த மாதிரி டைமில் தான் பைப்போலார் டிஸார்டர் இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா அந்த காமம் வரும்போது ஆத்மா ரொம்ப பலகீனமாகும்போது பழைய பலகீனங்கள் டக்குன்னு ஏந்திரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அமைதியாக இருந்தோம், திடீர்னு ஆக்ரோஷமாக ஆகும். ஸோ இப்போவே நிறைய பேருக்கு அது வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக பயங்கரமாக ஆகும். இப்போ எல்லாம் அந்த சினிமா பார்க்குறது, பாட்டு கேட்குறது இல்லையா? முதல்லலாம் சினிமா தேட்டருக்கு எப்போயாச்சும் போய் பார்ப்பாங்க. அதுவும் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் ஒரே ஒரு நடிகர் படத்தை பார்ப்பேன். இன்னொரு பையன் எல்லா படத்தையும் பார்ப்பான். வேறு யாருமே படமே பார்க்க மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படியே படம் பார்க்குறவங்க கூட என்ன வாரத்துக்கு ஒன்று அது மாதிரி தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி படம் பார்க்காட்டினா கூட அந்த சோஷியல் மீடியாவில் அப்படியே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 5 விகாரத்தில் ஏதோ ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அதுலேயும் எதை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்களோ, எந்த விகாரத்தை உங்களுக்கு நீங்கள் தூண்டிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அது ரிலேட்டடாகவே மீண்டும் மீண்டும் வருது. ஸோ அப்போ சீக்கிரமாக நீங்கள் மனநலம் பாதிக்கப்படுறதுக்கான எல்லா வேலையும் உங்கள் கையில் ஃபோன்லேயே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம இது இழந்துட்டோம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி பாடல்கள் கேட்டு நீங்கள் இதை நினைக்கிறதுனால மனநோயாளி ஆவீங்க. ஆனால் இப்போ நாம் எல்லாத்தையும் இழந்துட்டோன்றது உண்மையிலே எதை இழந்தோன்றதை கடவுள் சொல்லும்பொழுது தெரியுது. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுடைய நினைவாகத்தான் கோயில் கட்டப்படுது இல்லையா? அந்த பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா உள்ளங்கையை தவிர எல்லாமே மறைக்கிற மாதிரி நகை இருக்கும். அப்போ உயிரோட்டமாக அவர் வாழும்போது எப்படி இருந்திருக்கும் சொர்க்கம்? யோசிச்சு பாருங்கள். அந்த சொர்க்கம் மீண்டும் வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு தான் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வருகிறார். அவரைத்தான் சிவபெருமான் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவரும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அவர் நேரடியாக சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். மற்றபடி இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ஸ்தாபகர்கள் மதத்தை உருவாக்குறதுக்கான ஞானத்தை கொடுத்தாங்க. மதங்கள் எல்லாம் நரகத்தில் தான் இருக்குது. ஸோ அது இன்னும் பிரிவினை தானே. ஸோ இப்போ மதங்களற்ற உலகம் சொர்க்கத்தில் தான் வரும். அதை கடவுள் தான் உருவாக்க முடியும். அங்கே ஒரே தர்மம் தான் இருக்கும். அது பேர் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா ஆதியில் ஆரம்பத்தில் தோன்றியது, சனாதனம்னா அழிவற்றது. ஏன்னா ஆத்மா ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உலகம் அழியிற வரைக்கும். அழியும் போது மேலே போயிடும், மறுபடியும் கீழே வரும். ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தை எடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்ம உணர்வுக்கு வர்றீங்க. சொர்க்கத்தில் எப்படி நம்ம ஆத்மான்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஆத்ம உணர்வுலே இருக்கணும். பரமாத்மா நினைவில் இருக்க அந்த சக்தி நிரம்பும். ஆனால் இப்போ சக்தியை இழந்துட்டோம். ஆனால் தான் மனித வழியில் போய் பெரியார் சொன்னார் இல்லையா, கடவுளை மற மனிதனை நினை. அதுதான் பிரச்சனையே. அவன் ஆல்ரெடி நினச்சிட்டு தான் இருக்கிறான். அவன்கிட்ட போய் கடவுளையும் வேறு மறக்க சொல்லிட்டான் அப்படின்னா அழிஞ்சான், செத்தான் அவன். ஸோ இப்போ மனிதனை மற கடவுளை நினைன்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா மனிதனை உன்னால் என்ன பண்ண முடியும்? உன் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும்,
அவன் செய்த பாவத்திற்கான தண்டனையிலேருந்து உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும் இல்லையா? ஒரு சிலர் யாரோ லவ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொண்ணு, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு தடிக்க விழாரா, அப்படியே பிரெயின் அஃபெக்ட் ஆகி அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்து, இது நிறைய நடக்குது. யார் என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆனால் நீ யார் மேலேயும் பற்று வைக்காமல் இருந்திருந்தா தப்பிச்சிருப்ப. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிபணியாமல் இருந்திருந்தா இப்போ உன் தலையில் வந்து விடிஞ்சுது இல்லை? இப்போ நீ அந்த பெண்ணை லவ் பண்ணதுனாலையோ கல்யாணம் பண்ணதுனாலையோ இதுக்கப்புறம் விட்டுட்டு போனால் உனக்கு பாவம். அதுதான் பிரச்சனை. காமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமணம் பண்ணி காமத்தில் ஈடுபட்டாலும் சரி, திருமணம் பண்ணாமல் காமத்தில் ஈடுபட்டாலும் சரி, அந்த பெண்ணோடு அல்லது அந்த ஆணோடு நீங்கள் கடன் பட்டுட்டீங்க. ஸோ அதனால தான் ஒரு கஷ்டம்னு பார்த்தா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க ஏற்கனவே கல்யாணமே ஆகியிருந்தா கூட. ஏன்னா அந்த உரிமை தானாகவே வருது. சட்டத்தில் வேணால் எழுதப்படாமல் இருக்கலாம், ஆனால் தானாகவே மனிதனுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள தேடி தான் உதவி கேட்பாங்க. ஸோ விலகியே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை காசு கேட்குறாங்கன்னா உண்மையிலே உங்ககிட்ட இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பாவிகளாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற காசை வைத்து அவங்க பாவம் செய்யும்பொழுது அது உங்களுக்கு தான் வந்து விடியும். அதனால் தில்லாக இல்லைன்னு சொல்லிடலாம், உங்கள் மனசு உறுத்தாது. காரணம் அவங்களோட நீங்கள் எந்த தொடர்புலையும் இல்லை. அதனால் இப்போ மற்றபடி உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் இல்லையா? அப்பா அம்மா அது பிறக்கும்போதே வந்துடுச்சு, அவங்கள நீங்கள் கவனித்து தான் ஆகணும். புதுசாக எந்த உறவையும் உருவாக்காமல் இருந்தால் பெட்டர். உருவாக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் குழந்தையாவது பெற்றுக்காமல் இருக்கலாம். அப்படியும் ஏற்கனவே பிறந்துடுச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த ஞானம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு பண்ணுற மிகப்பெரிய நல்ல காரியம் இந்த ஞானத்தை கொடுப்பது தான். அருகில் உள்ள பிரம்மகுமாரி சென்டருக்கு போனீங்கன்னா இந்த ஞானம் முரளி அப்படின்னு முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. இறைவனே ஒரு வயோதிகர் உடல் மூலமாக நேரடியாக சொல்கிறது. அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மாகுமார் குமாரிகள். ஸோ அப்போ அந்த சொர்க்கம் இப்போ மறுபடியும் வரப்போகுது. அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணுன்னா சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருந்தீங்கன்றதை தான் அந்த முரளியில் கடவுள் சொல்லிக்கிட்டு இருப்பார். காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல், சதா ஆனந்தமாக, அந்த சுயநலமே இல்லாமல், உடல் உணர்வே இல்லாமல், அதனால் மரண பயம் கூட இல்லாமல் இருப்பீங்க. இன்னொன்று அங்கே திடீர் மரணமும் ஏற்படாது. பாவம் செஞ்சால் தானே அந்த தண்டனை எல்லாம் கிடைக்கிறதுக்கு. நல்லா பாவத்தை செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கும்போது இதுக்கு இவன் தான் காரணம், அவன் தான். ஆமாம், கருவியாக யாரோ ஒருத்தர் காரணமாக தான் இருப்பாங்க இல்லையா? திடீர்னு பயங்கரமான வெள்ளம் வந்தது, சில வீடுகள் அடிச்சிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த நேரம் வெள்ளத்துக்கு கூட நீங்கள் சண்டை போடுவீங்களா? அதுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா? அந்த மாதிரி மனிதரை நினைத்தால்தான் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க இல்லையா? அவன் வந்து மோசமானவனாக இருக்கலாம், இவர் சொன்ன அந்த காரணங்கள்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனாலும் தண்டனை நீங்கள் செய்த பாவத்திற்கு தான் கிடைக்குது இல்லையா? கடவுள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதற்குள்ளே இந்த புத்தியை மயக்கக்கூடிய சினிமா, சாராயம், விபச்சாரம் இதில் இருந்தெல்லாம் புத்தியை விலக்கி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதிலேயே மயங்கி கிடக்க ஒரு டைமுக்கு அப்புறம் தண்டனை கொடுத்து தெளிய வைக்கிறார். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள் சொல்கிறார், அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடையிறதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை, என் நினைவில் இருந்தால் போதும். எவ்வளோ ஈஸியான வழி. மற்றபடி நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும். இப்போ இவர் சொல்கிறல அந்த வடச்சென்னையை மீட்கணும், அது நடக்க முடியாத காரியம்னு தெரியும், இருந்தாலும் எதுக்கோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே வடச்சென்னை வருமா? கண்டிப்பாக வரும் மீண்டும். ஆனால் 5000 வருஷம் வெயிட் பண்ணணும். அது நடந்ததுலேருந்து 5000 வருஷம். ஏன்னா இந்த கால சக்கரம் 5000 வருடம், இதில் என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நாள், இதே நேரம், இதே டாப்பிக்கில் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால்தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே வீடியோ தான் நான் போடுவேன். நீங்களும் இதே வீடியோவை எப்போ கேட்குறீங்களோ அதே நேரத்தில் கேட்பீங்க, அதே ட்ரெஸ்ஸில், அதே உடம்பில், அதே மனநிலையில் கேட்டு அதே கமெண்ட்டை தான் போடுவீங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாக இருந்தால் மட்டுமே இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லாட்டினா புரியவும் செய்யாது, இதை கேட்குற பொறுமையும் வராது. ஆனால் தேவதையாக இருக்கிறவங்களுக்கு அது பிடிச்சி இழுக்கும். ஏதோ ஒன்று இருக்குது, புரிய முடியாட்டினா கூட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணும். சிம்பிளான விஷயம். சொர்க்கத்தில் தேவதையாக மிக அழகு, செல்வம் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் இழந்து அங்கே சின்ன தலைவலி கூட இருக்காது. 150 வருடம் ஆயுள்.
ஆனால் வயோதிக தோற்றம், இப்போ இருக்கிற வயோதிக தோற்றம்லாம் வராது. 20 வயது இளைஞன் எப்படி இருப்பானோ அப்படி தான் இருப்பாங்க 150 வயதிலேயே. அங்கே காமம் இருக்காது. இப்போ அந்த மாதிரி விட்டால் என்ன ஆகுறது? எதுவுமே கண்ணு தெரியல, கை கால் நடக்க முடியல, அப்போவே போய் சிறுமியை ரேப் பண்ணுறாங்க தாத்தாக்கள். ஸோ ஒரு விதத்தில் இது தண்டனை தான். அவன் காமத்துக்கு அடிமை ஆகிறதுனால தான் அவனுடைய அழகு சிதைக்கப்படுது. தாடி வளர்றது, மீசை வளர்றது, இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கவே இருக்காது. நரகத்தில் அதனால தான் அவன் ஷேவ் பண்ணுறான். என்னடா இது புதுசாக வளருது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அது ஃபேஷன் ஆயிடுச்சு. அது தண்டனைன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ மீண்டும் நாம் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அந்த சொர்க்கத்தின் குணாதிசயங்களை இப்போ ஃபாலோ பண்ணணும். மெயினாக இறைவன் நினைவில் இருந்து ஆத்மானு உணர்ந்து இறைவனை நினைக்கணும். உடம்பு இருக்குதுன்றதே மறந்துடுங்க. ஏன்னா உடல் நினைச்சாலே காமம் வருது, கோபம் வருது. இந்த கலியுகம் அழிய போகுது, அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் கீதாசாரத்தில் வருமே, நடந்தது நன்றாக தான் நடந்தது, நடக்கிறதும் நன்றாக தான் நடக்குது, நடக்க இருப்பது இன்னும் நன்றாகவே இருக்கும். ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு கடவுள்கிட்ட கணக்கு இருக்குது. நீங்கள் என்ன கடவுளா? தேவையில்லாமல் இந்த மாதிரி புஸ்தகத்தை படிச்சுட்டு, பாட்டை கேட்டுட்டு, சினிமா பார்த்துட்டு மனநோயாளியானால் அதுக்கு கடவுள் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் கடவுள் சொல்கிறார், நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள், என் நினைவில் மட்டும் இருங்கள். சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்தும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த பாவத்திற்கான குணம் ஆத்மா முன்ஜென்மத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி பாட்டு, சினிமா இதெல்லாம் பண்ணும். ஸோ அதை ஃபுல்லாக கட் பண்ண சொல்கிறார். இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவன் கொடுக்குற ஞானத்தை பற்றிய சிந்தனை, சொர்க்கத்தில் நான் எப்படி இருந்தேன், அதை நான் எப்படி இழந்தேன், நான் இழந்தேன், அதுக்கு காரணமாக நான் இருந்தேன். ஏன்? காமம், கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் விழுந்தேன். எதனால்? உடல்ன்ற உணர்வு வந்ததுனால. உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ மீண்டும் நான் உடல் கிடையாது ஆத்மா நினைக்க நினைக்க சொர்க்கத்தில் எப்படி அன்பு, அமைதி, ஆனந்தத்தின் சொரூபமாக இருந்தீங்களோ அதே குணம் உங்களுக்கு வரும். அதை தட்டி எழுப்புறார் இறைவன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சினிமா பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை தட்டி எழுப்புவாங்க. நீங்களும் இன்னும் பாவம் செய்வீங்க. அப்படியே எதுவும் உங்களை சுற்றி நடக்கலைனாலும் பொண்டாட்டியை போட்டு அடிப்பீங்க, கணவனை போட்டு மிதிப்பீங்க, அப்படியே பெண்ணியம் பேசுவீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ அதனால் அப்படி இந்த உலகத்துக்கே அதிபதி, பைபிள் இருக்கும், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படைத்தேன்ட்டு. அப்படி இருந்த நான் அனைத்தையும் இழந்து நிற்கிறதுக்கு காரணமான இந்த காமம், கோபம் பற்றி பேராசை அகங்காரம், குறிப்பாக காமம். பல யுத்தங்கள் அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அந்த காமத்தை முற்றிலுமாக அழிக்கணும். எதிரி உள்ளே இருக்கிறான், வெளியில் கிடையாது. இதை நீங்கள் சரி பண்ணாலே எல்லாம் சரியாயிடும். அதை சரி பண்ணுறது எப்படி? இறைவனுடைய நினைவில் இருக்கிறதுனால. வெளி உலகத்தில் இருக்கிறத மாத்திரன்னு எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் மாற்றிருக்கிறாங்க? நாளுக்கு நாள் உலகம் மோசமாக தானே ஆகுது. எல்லா நாடுலையுமே இயற்கை சீற்றங்களும் பயங்கரமாக தானே ஆகுது. ஸோ நம்மளுடைய பாவம் அதிகரிக்க இயற்கை சீற்றமும் அதிகமாகுது. மனிதர்கள் மூலமாக நமக்கு வர துன்பமும் அதிகமாகுது. உலக யுத்தம், அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய நேரம் எல்லாமே அதிவேகத்தில் நெருங்கிட்டு வருது. ஸோ அதற்கு முன்பு ஆத்மாவை தூய்மையாக்கணும். இன்னும் எவ்வளோ நாள் இந்த உலகம் இருக்கும், அதை விட முக்கியம் நாம் எவ்வளோ நாள் இந்த உடம்புல இருப்போம்னு தெரியாது. ஆனால் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாய்ப்பு இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இறைவன் நினைவிலே இருக்கிறதுக்கு. ஏன்னா எந்த நேரமும் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். இனிமேல்ட்டு நீங்கள் பிறந்தாலும் கூட இந்த ஞானம் புரியுறதுக்கு, இப்போ பெரியவங்களுக்கே புரியாமல் கமெண்ட் போட்டுட்டு இருக்குன்னா குழந்தையா இருக்கும்போது என்ன புரியும்? யோசிச்சு பாருங்கள். இன்னொன்னா அப்போ இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது, எங்கே போய் இந்த ஞானத்தை கேட்பீங்க? கடைசியில் என்னாங்கன்னா ஒரே உடம்புல 50-60 ஆத்மா வந்து போகும். மற்ற நாடுகள்லாம் அணுகுண்டு போட்ட உடனே மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி ஓடி வரும். அதுக்கும் பயம் இருக்கும். ஆள் இல்லாத இடத்துல வெறும் தண்ணி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஆனால் நினைக்கிற இடத்துல டக்குன்னு வந்துடும். அப்போ தான் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூந்துக்கிட்டு கர்ம கணக்குலாம் முடிக்கும். காமம் தப்புன்னு சொல்லும்போதெல்லாம் கேட்காதவங்களுக்கு அவன் உடம்புலையே அந்த ஆத்மா பூந்து அவன் தங்கச்சி, அவன் குழந்தையே அவன் உடம்பு கற்பழிக்க வைக்கும், வேறு ஆத்மா உள்ள பூந்து. அப்போ தான் அவனுக்கு காமத்தின் மீது வெறுப்பு வரும். இல்லை இன்றைக்கி யாரோ என் பொண்ணை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவன் மனைவியோட காமத்தில் ஈடுபடக்கூடாது. மீறி ஈடுபடுறான்னா அவனை மாதிரி மிருகம் எவனும் கிடையாது. ஏன்னா எந்த காமத்தினால என் குழந்தையுடைய உயிரே பறிப்பு வச்சோ
அந்த காமத்தை என்னாலே விட முடியலன்னா இன்னொருத்தன் பண்ணது தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குது? ஸோ அப்போ அதற்கான தண்டனை இன்னும் கொடூரமாக கிடைக்கும். இப்போவே நீங்கள் காமத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா காமம் சார்ந்த எந்த தவறும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. காமம் ரைட்டு, சுய இன்பம் ரைட்டு, கறி தின்றது ரைட்டு, திருப்பி அடிக்கிற தைரியம் இருக்குது. இப்படி தான் சினிமா, பாட்டு, சினிமா எல்லாமே இருக்குது. பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் குழந்தைங்கள. முதல்ல உங்களை பாதுகாத்துக்கிறதே கஷ்டம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கோம், கடைசி நேரத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ. பெற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டம், பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு மோசமாயிடுச்சு. பெண் குழந்தைங்கள மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்கள வளர்க்குறதே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி உலகம். ஸோ அதனால் ஆனால் சந்தோஷமான விஷயம் என்ன, இந்த கலியுகம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, சொர்க்கமாக மாறப்போகுது. அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், அந்த சொர்க்கத்தில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் அதை நினைக்க நினைக்க அங்கே நீங்கள் வந்துடுவீங்க. அங்கே நான் எப்படி பரிசுத்தமாக இருந்தேன், அங்கே எப்படி நான் ஆத்மாவை மட்டும் பார்த்தேன், எப்படி என்னுடைய வார்த்தை இனிமையாக மட்டும் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் பண்ண முடியாத மாதிரியே இந்த உலகம் இருக்கும். அதையும் மீறி நான் சொர்க்கத்தை சார்ந்தவன் தான்ற உணர்விலே இருக்க அந்த ராஜ கம்பீரம். இங்கே ராஜ கம்பீரம்னா அகங்காரன்ற அர்த்தமாக மாறிடுச்சு. சொர்க்கத்தில் அப்படி இருக்காது. அந்த அன்பு, கருணை, பரிசுத்தமான பார்வை, இதுதான் உண்மையான ராஜ கம்பீரம். சொர்க்கத்தின் தேவதைகளை பார்க்கும்போது அப்படி தானே இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஆகணும். அதற்கு இறைவனுடைய நினைவு, இறைவனுடைய ஞானம், யாரை பார்த்தாலும் ஆத்மானு மட்டும் பார்க்குற பழக்கம். உடலே மறந்துடணும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்கிட்ட பேசுகிறேன்னா பெண்கிட்ட பேசுகிறேனான்ற நினைவே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒளிப்புள்ளியில் மட்டும் கவனம் இருக்கணும். ஸோ இறைவனை நினைக்க நினைக்க அந்த பயிற்சி கைகூட ஆரம்பிக்கும். அந்த பயிற்சி கைகூடிய பிறகு தான் உலக அழிவே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எல்லோரும் இந்த ஞானத்தை எடுக்க போகிறதில்ல. கோடியில் சிலர் தான் எடுப்பாங்க. அந்த கோடியில் சிலர் தயாராகிட்டாங்கன்னா போதும், உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே அந்த கோடியில் சிலராக வரக்கூடிய புத்திசாலியாக நீங்கள் இருக்க போகிறீங்களா, மனித வழியில் போய் சிக்கி சின்னாப்பின்னமாக போகிற முட்டாளாகவே நீங்கள் இருக்க போகிறீங்களா, இறக்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.